विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम हरिहरसदनय्यनय्यप्प स्वामी शरणमय्यप्प। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्। विप्रपूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भो प्रियं सुतं क्षिप्रप्रसादनिरतं शास्तारं प्रणमाम्यहम्। मत्तमादङ्गगमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहम्। अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्छत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम्। पाण्ड्येश वंशतिलकं केरले केलिविग्रहम् आर्दत्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहम्। गंगायाः समात् पंपा मम संकात् भविष्यति। मल्लिंगं विश्वनाथस्य लिंगम् इत्यवधारय। पंचाम्बिका च अन्नपूर्णा भैरवः कटुशब्दकः तस्मात् काश्याश्च तुल्यो हि शबरी पर्वतोत्तमः। பம்பா நதியானது கங்கா நதிக்கு சமம். மமசங்காத் பவிஷ்யதி, என்னுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால, அதை தவிர என் கூடவே இந்த ஆகாச கங்கை வந்ததுனாலையும் இதுவும் கங்கையே. என்னுடைய லிங்கம் விஸ்வநாத லிங்கமாக பார். பஞ்சாம்பிகான்றவள் தான் அன்னபூர்ணா தேவி, கட்டுசப்தகன்றவன் தான் பைரவன், காலபைரவன். இப்படி இங்க ஒரு கங்கை, ஒரு விஸ்வநாதன், ஒரு அன்னபூர்ணா, ஒரு காலபைரவன் எல்லாரும் இருக்கிறதுனால காசி துல்லியமானது இந்த சபரி அப்படின்னு சொன்னார் பகவான். மத்பூதேஷோ வாபுராக்யோ யஸ்மின் வசதி கோஷ்டகே தத்கோஷ்டாக்கியம் ச மகிஷீம் மாரிகா விபினந்த்வதி பவிஷ்யதி மகாபாகிதம் சம்மான்ய ச பூஜய. மத்பூதேஷா, என்னுடைய பூதங்கள், அந்த பூத கணங்கள், அவர்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான். வாபுராக்கியா, அந்த கண்டாகர்ணன் கூபகர்ணன் எல்லாம் பார்த்துமே, அந்த கணங்களுக்கு தலைவனாக இருக்கிறது வாபுரன் தான். அவன் திஷ்டதி கோஷ்டகே, அவன் இந்த ஒரு கோட்டத்துல இருக்கான். தத் கோஷ்டாக்கியம் ச மகிஷி மாரிகா விபினம், மகிஷி மாரிகா விபினம் என்று அதுக்கு பெயர். நீ அதுக்கு இந்த மாதிரி பெயர் சூட்டணும். எங்க அந்த வாபுரன் இருக்கானோ அதுக்கு மகிஷி மாரிகா வனம், மகிஷியை வதம் செய்த காடு என்று பெயரிட்டு மகாபாகி தம் சம்மானியச்ச பூஜைய, அந்த வாபுரனுக்கு சம்மானம் பண்ணி பூஜை பண்ணணும். இப்ப கூட அந்த வாபுரனுக்கு பாவர் கோயில் பக்கத்துல ஒரு கோயில் கட்டின்னு இருக்கா, பாவர் மசூதி பக்கத்துல.
ஏன்னா அந்த நிறைய பேர் குழப்பம், அந்த வாபுரன்னும் பாவர் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதானான்ட்டு, அது இல்லைங்கிற மாதிரிதான் இவாள்லாம் சொல்றா. வாபுரன்ங்கிறது தனி, அவன் ஒரு கணம். என்னுடைய விக்கிரகத்தை நீ இந்த மலை மேல பிரதிஷ்டை பண்ணி உற்சவம் பண்ணிட்டு வா. அந்த உற்சவத்து சந்தர்ப்பத்துல வைதிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு, விப்ரர்கள் எல்லாம் கூப்பிட்டு வேத மந்திரங்கள்லாம் சொல்லி என்ன ஆராதிக்கணும். தந்திரிகள், வைதிகர்கள் எல்லாரும் அந்த சமயத்துல என்ன உபாசிக்கணும். அந்த சமயத்துல பூதகணங்களுக்கும் பிரீத்தி ஏற்படும்படியாக பூஜை, வாத்திய கோஷங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த உற்சவம் முடியும் பொழுது என்னுடைய சாநித்தியம் அந்த இடத்துல ஒரு பரிபூர்ண தன்மையை அடையும். அந்த மாதிரி என்னை உபாசிச்சுட்டு வரணும் அப்படின்னு ராஜசேகரனுக்கு பூதநாதர் விண்ணப்பிச்சு அனுகிரகம் பண்றார். எப்படி இந்த மலைக்கு பிரயாணம் வரணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் கேளு. மல்லிங்க தர்ஷனார்த்தம் ச சபரி பர்வதோத்தமே பிரயாதானாம் விரத விதிம் வதாமி கிருபசத்தம தச்ரோத்ருணாம் மங்களம் ச பவிஷ்யதி ந சம்சயா. என்னுடைய லிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு எப்படி இந்த பர்வதத்துக்கு வரணும்? லிங்கம் தான் இருந்திருக்கு, ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. மல்லிங்க தரிசனார்த்தம், என்ன லிங்க ரூபமாக தான் பகவான் அங்க இருந்திருக்கார். சபரி பர்வதோத்தமே, இந்த பர்வதத்துக்கு மேல இருக்கிற என்னுடைய லிங்கத்தை தரிசனம் பண்றதுக்காக பிரயாதானாம் விரத விதிம் வதாமி, வர்றவர்களுக்கான விரத விதிகளை நான் சொல்றேன். கிருபசத்தமா தத் சோத்ருணாம் மங்களஞ்ச பவிஷ்யதி, அதை யாரெல்லாம் கேட்கிறாளோ இந்த விரத விதிகளை கேட்கிறவாளுக்கே நன்மை உண்டாகும். ந சம்சய. பிரார்த்தயேத் சத்குரும் சாந்தம் சர்வதத்துவ விசாரதம் ஆச்சார நிரதம் தாந்தம் வேத வேதாந்த பாரகம். முதல்ல சத்குரு ஒருத்தர நமஸ்காரம் பண்ணணும். எப்பவுமே குரு தான் ஆரம்பம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹான்னு சொல்றமே. ந குரோர் அதிகம் தத்துவம் ந குரோர் அதிகம் தபஹ குரோ பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிர அந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுஹு உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் தத்வாதீதம் ககன சதுருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குருந்தம் நமாமின்னு இப்படி குருவை ஆராதிச்சுட்டு இருக்கோமே, அந்த சத்குருவை பிரார்த்தி. சாந்த ஸ்வரூபமா இருக்கிறவர் தான் குரு. அவர் தத்துவ விசாரதா இருக்கணும், தத்துவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். குருசாமின்னு சொல்லிட்டு 10 தடவை போனா அவர் குருசாமி கிடையாது, விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும். இந்த பகவானுடைய தத்துவங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டிருக்கணும். ஆச்சார நிரதம், ஸ்வயம் ஆச்சரணத்திலையும் அவருடைய நடத்தையும் அப்படி இருக்கணும். ஸ்வயம் ஆச்சரதி அஞ்ஞானபி ஆச்சாரியதி, அதனாலதான் ஆச்சாரியன்னு பெயர். தானும் அந்த நல்வழியில் நடந்து மற்றவர்களையும் நடத்துவிப்பது யார் செய்கிறாரோ அவருக்கு ஆச்சாரியன் என்று பெயர். அப்போ அப்படி ஆச்சாரத்துல தானும் ஆச்சரணம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர், சாந்த ஸ்வரூபமா இருக்கிறவர், தாந்தம் வேத வேதாங்க பாரகம், நல்ல தெளிவாக இருந்து வேத வேதாந்தங்கள் தெரிஞ்சின்று நல்ல சீலம் இருந்து இருக்கக்கூடியவர் தான் ஒரு குரு. அவரை போய் முதல்ல பிரார்த்திக்கணும். அவரை பிரார்த்திச்சு கரிஷ்யாமி விரதம் தேவ சபர்யாச்சலமுத்தமம்
சாகாயம் குருமே தேவ ஜெகநாத மமாகிலம். அப்புறம் சங்கல்பம் எடுத்துக்கணும், பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு, நான் உனக்கு விரதம் இருக்கேன், இந்த சபரியான மலைக்கு மேல வர்றதுக்கான ஒரு விரதத்தை நான் இருக்கேன், எனக்கு நீதான் சகாயம் பண்ணணும். இது சாமான்யமான விரதம் கிடையாது. ஒரு மண்டலத்துக்கு குறையாத மண்டலம் 41 நாள், குறையாம 3 பட்சம் 45 நாள் விரதம் இருக்க போறேன், எனக்கு நீதான் துணை நிக்கணும்னு பகவான பிரார்த்திச்சோம். அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு ராகத்வேஷங்களும் ஈடுபடக்கூடாது, காமக்ரோதாதிகளை விட்டுறணும். அதுதான் அந்த விரதம். வர்ஜயேன் மைதுனம் சாஷ்டவிதம் மயி பராயணஹா. 8 விதமான துஷ்ட எண்ணங்களை விடணும். சீமந்தினீம் தாம் சூக்ஷ்மணாலோகனம் பிரதமம் நிருப சாதிரம்யேதி மனசா நிச்சயம் சத்விதீயகம் தயாச்ச சகிதோரந்தும் ஈஹாதாத் திருதீயமைதுனம் தத்காரியமபி தாம் வக்தும் நிச்சிதம் சமயம் துபோ சதுர்த்தம் மைதுனம் வித்தி பஞ்சமஞ்ச வதாம்யஹம் தஸ்யாः சமீபகமனம் தத்காரியம் கதிதும் நிருப பశ్చాத் ரகசிதாம் பாலாம் நிருப பஷ்ய ஷட்சபோः தஸ்யை ச காரியகதனம் சப்தமம் மைதுனம் त्वयि தயா சகரதி கிரீடாகரணம் சாஷ்டமம் விதம் பிரதமம் நாஸ்தி சேத் காரியம் அன்யானி ந பவிஷ்யதி தஸ்மாத் பிரதம காரியம் ச வர்ஜயேன் வர்ஜயேயன் மத்பராயணஹ. அதாவது 8 விதமா நகர். இது ஸ்திரீ சங்கமம். முதல்ல பாக்குறது, விட்டு பாக்குறது, அப்புறம் அதையே திருப்பி திருப்பி மனசுல நினைச்சுக்கிறது, அடுத்தது அது எப்படி அடையிறதுன்னு ஒரு ஆசை எடுத்துக்கிறது, அப்புறம் போய் பேச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் காதலை சொல்றது, அப்புறம் ரகசியமா போய் பாக்குறது, அப்படி இப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்குது இல்லையா. அந்த 8த்தையுமே நீ தியாகம் பண்ணணும். ஆனா அந்த 8த்துக்கும் ஆதாரமா இருக்கிறது முதல்து என்னன்னா திரும்பி பாக்குறது, உத்து பாக்குறது. நீ அதையே அவாய்ட் பண்ணிட்டேன்னா, நிறுத்திட்டேன்னா மத்ததெல்லாம் தானா இல்லாம போயிடும். அதனால அத முதல்ல நிறுத்திக்கோ. அது தவிர மத்த நியமங்களும் பண்ணணும். ஆகார நியமங்கள், வார்த்தை பேசுறத குறைச்சுக்கணும், யாரையும் திட்டப்படாது, உண்மைய பேசணும். பிரம்மச்சரிய விரதம் பத்தி முதல்ல சொன்னோம், அந்த 8 விஷயத்த தவிர்க்கணும்ட்டு. பிரம்மச்சரியம் பிரதமம். ஏன்னா இந்த சுவாமி ஏற்கனவே சொன்ன புருஷ சக்தி அதுவும் ஊர்த்வரேதஸாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திய மேல எழுப்புற ஒரு தன்மையோடு இருக்கிறவர். ஸ்திரீ சங்காதம் முதலானவைகள் தாமச குணம் சொல்லி அதை நசுக்கி மேல ஆடுகின்ற அந்த சக்தி. அதனால பிரதம அனுஷ்டானம் பிரம்மச்சரியம் தான் இங்க. அதனால அது விஸ்தாரமா முதல்ல சொல்லிட்டார். அதோடு கூட உண்மை பேசுறது, ஈஸ்வர பக்தி, காருண்யம், உடம்ப சுத்தியா வச்சுக்கிறது, மனச சுத்தியா வச்சுக்கிறது, இதெல்லாம் ஸ்ரத்தையா கடைபிடிக்கணும். இதெல்லாம் தான் விரதங்கள். யதாசக்தி பிரகர்த்தவ்யா நியமோ விரதஹேதவே. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பிரயத்தனம் பண்ணணும். விகாலம் பூஜனம், 2 வேளை பூஜை பண்ணணும். நித்தியம் நானா திரவியி மனோகரிஹி, பலவிதமான திரவியங்கள், மனசுக்கு பிடிச்ச மாதிரிய புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் ஐயப்பனுக்கு. நித்தியம் பூமௌச்ச சயனம், தரையில தான் படுத்துக்கணும், பெட்டுல படுத்துன்னு தூங்கக்கூடாது. பொதுவாகவே குருகுல வாசம் பண்ணக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கு இந்த நியமங்கள் உண்டு. அதுதான் எல்லாருக்கும். கிரகஸ்தனும் அந்த சமயத்துல அந்த விரதங்களை அனுஷ்டி அப்படின்னு. நித்தியம் பூமௌச்ச சயனம், நித்தியம் பூமியில படுத்துக்கணும். ஏகபுக்தம் நராதிப, ஒருவேளைதான் சாப்பிடணும். ஆகார நியமம், என்ன மாதிரி சாப்பிடுறதுன்னு இருக்கு. வெங்காயத்தையும் பூண்டியும் போட்டு சாப்பிடக்கூடாது.
அதே மாதிரி முட்டையும் அதையும் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாத்வீகமான சாகாகாரமான சாப்பாடு தான் சாப்பிடணும். ஸ்நானம் வேளா வேலைக்கு 2 வேளையும் ஸ்நானம் பண்ணணும். சர்வம் கிருத்வா விதானதா, இது மாதிரி விதிப்படி எல்லா விரதங்களையும் கடைபிடிச்சு நான் காட்டுக்கு போகும்பொழுது எப்படி பொதி எடுத்துக்கின்னு போனணும், தேங்காய் எடுத்துன்னு போனணும், அத மாதிரி எனக்கு இது மாதிரி நீங்களும் எடுத்துட்டு தலையில வச்சுட்டு தேங்காய் என்ன மாதிரி நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் பொதியா கட்டி சுமந்துன்னு வரணும். அதே மாதிரி நான் எடுத்துன்னு போன மாதிரி கையில ஒரு அம்பு எடுத்துட்டு குருவை தொடர்ந்து என் நாமத்தை ஜெபிச்சுட்டே வரணும். அந்த அம்பானது உங்களை எல்லாம் ரட்சிக்கும். அதே மாதிரி வர்ற எல்லாரையும் என் பக்தர்கள்னு பார்க்கக்கூடாது, என் ரூபமாகவே பார்க்கணும். யாரெல்லாம் சாஸ்தாவை நோக்கி விரதம் இருக்காளோ அவெல்லாம் என் ரூபம். எல்லாமே புருஷ சக்தி. புருஷ சக்தியினுடைய உயர்வு தானே எல்லா சுவாமிகளும். அதனால அத்தனை ஐயப்ப சுவாமியுமே தெய்வம் தான், சாட்சாத் ஐயப்பனே தான் வாழலாம். அதனால அவ எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணணும். நம்ம உடம்புலயும் அவர் இருக்காரு, மத்தவாழ்லையும் பூத்தநாதன் இல்லையா? அதனால அதுல இவா விசேஷமா விரதம் இருந்து குழைந்து இருக்காங்கிறதுனால இவாள ரொம்ப பக்தியோட எல்லாரையும் பார்க்கணும். அப்புறம் இந்த வாபுரனோட கோஷ்டத்துக்கு முதல்ல அவனை வணங்கணும். அப்புறம் என்ன பண்ற, என்றுத்தம் மகிஷி தேஹே மயா பூர்வம் அனுஷ்டிதம் சதிருஷ்டம் சம்ஸ்திதோ யத்ர நந்தி சங்கர வாஹகஹ ரதசாரண பனசமூலே கிருத்வா து வந்தனம் பிரஸ்துராஜலமாசாத்ய பாஷாணம் ஜ விநிக்ஷிபேத். என்றுத்தம் மகிஷி தேஹே, மகிஷியினுடைய தேகத்துல தாண்டவம் பண்ணும் பொழுது என்ன பண்ணார், மயா பூர்வம் அனுஷ்டிதம் சதிருஷ்டம் சம்ஸ்திதா, அதை பார்த்தார் யாரு, சம்ஸ்திதா எத்திர, ஒரு இடத்துல நின்று நந்தி சங்கர வாககா, பரமேஸ்வரனுடைய வாகனமாகிய நந்தியானவர் ஒரு இடத்துல நின்று என்ன தரிசனம் பண்ணார். அந்த நாட்டியத்தை அதை நான் பார்த்தேன். அந்த இடத்துக்கு ரதசாரண்ய பனசம் ரிஷபாலனம் என்கின்ற பெயரோடு அந்த ஒரு இடம் இருக்கு, ஒரு பலா மரம் இருக்கு, பனச மூலம். பனச விருட்ச மூலத்துல ரித்வாது வந்தனம், அங்க நமஸ்காரம் பண்ணிட்டு பிரஸ்துராஜலம் ஆசாத்திய, இந்த பிரஸ்தராஜலம் எங்க அந்த கல்லிடுங்குன்று இருக்கே அங்க பாஷாணம் ச விநிக்ஷிபேத், அங்க பாஷாணம்ங்கிற கல்லை தூக்கி அதுல போடு. அப்புறம் உடும்பாறை கரிவலை இதெல்லாம் கடந்து பம்பாவை சேர்ந்து அங்க ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாரும் நித்திய கர்மாவை பண்ணி, பித்ருகர்மாக்கள் செய்கிறவர்கள் பித்ருகர்மாக்களை செஞ்சு எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் பண்ணணும். எல்லாருக்கும் நிறைய சமிருத்தியா தட்சணை கொடுக்கணும். அப்போ எல்லா பாபங்களும் இந்த தட்சிண கங்கையான பம்பா எல்லாத்தையும் வாங்கிக்கிறா. அந்த பம்பையில ஸ்நானம் பண்ணா உங்க எல்லா பாபங்களையும் நான் நீக்கிறேன் சொல்றார் பூதநாதர். அப்புறம் மனசை சுத்தமாக வச்சுண்டு நீலபர்வதத்தை முதல்ல பம்பா நதி கரையில இருந்தே பார்த்து வணங்கி நமஸ்காரம் பண்ணணும். அதுவே என்னுடைய ரூபந்தான். அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப பக்தியோட அதை மேல ஏறி வரணும். அங்க கடுசப்தன் துர்தேவதைகளையும் பூத தேவதைகளையும் நிறுத்தி வச்சிருப்பான் போக விடாம. அவளையும் வணங்கிட்டு நேரம் வந்தேன்னா சபரி தபஸ் பண்ண அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்க இருக்கிற யோகினிய நினைச்சுக்கணும். நினைச்சு தியானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் என்னோட சன்னிதானத்தை நோக்கி வரணும். தத்துவசோபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 18 படிகள் இருக்கு. சோபானம்னா படி. அந்த 18 படிகள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வித்யை அவித்யை என்கின்ற மாயையினுடைய 2 அம்சம், 3 குணங்கள், 8 துர்குணங்கள்,
அதுக்கப்புறம் 5 இந்திரியங்கள், இது எல்லாத்தையும் கடந்து என்னுடைய சுரூபத்தை நோக்கி வரணும். அதுதான் உங்களுடைய சுரூபம், பக்தர்களுடைய சுரூபம் நான் தான் அப்படிங்கிற தத்துவமசின்ற மகா வாக்கியம் அங்க தெரியும். அங்க என்னோட விக்கிரகத்தை பார்த்து அங்க லிங்க ரூபமாக அப்ப இருக்கவும், இப்ப விக்கிரகம், அத வணங்கி எல்லாத்தையும் என்கிட்ட சமர்ப்பிச்சு முழு மனசோட முழு ஈடுபாடோட எந்த அளவு பூஜை பண்ண முடியறதோ அந்த இடத்துல நின்று மானசீகமாகவாவது செஞ்சு காணிக்கைகள் தான தர்மங்கள் எல்லாம் அந்த இடத்து சந்நிதி பக்கத்துல இருந்து செய்யணும். அப்போ ஒரு ஆனந்த அனுபூதி, ஞானஸ்வரூபத்தினுடைய தன்மை, தன்னையே உணர்ந்த ஒரு நிலை, இறைவனை எங்கும் இருக்கின்றவராக நிலை உணர்கின்ற நிலை, இதெல்லாம் ஏற்படும். அந்த அனுபூதி தானாகவே அந்த இடத்துல ஏற்படும். அது ஜென்ம சாபல்யம், மோட்சத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த யாத்திரை சாட்சாத் இந்த பிரம்மத்தை அடையறதுக்கான ஒரு யாத்திரை மாதிரி இது. பூலோகத்திலேயே அந்த பரபிரம்ம தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு யாத்திரையாக இது இருக்கும். அப்புறம் பிரதட்சணம் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி இருக்கிற மஞ்சாம்பிகா அவனுடைய கோயிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு கட்டுசப்தனையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி, அப்புறம் சபரி பஸ்மம் அப்படிங்கிற அந்த பஸ்மவளத்திலிருந்து தேவர்கள் என்ன அபிஷேகம் பண்ண ஆகாச கங்கை ஜலம் விழுகின்ற அந்த கும்பதள தீர்த்தத்துல ஒரு ஸ்நானத்தை பண்ணி, திருப்பி அங்க என்ன ஸ்தோத்திரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி, திருப்பி அந்த 18 படியாகிய தத்துவ சோபானங்கள்ல இறங்கி வந்தா அந்த யாத்திரை பூர்ணமானச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த பூர்ண பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா பாபங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேர்ந்து ஆத்ம ஞானத்திற்கு அவள்லாம் அதிகாரியாகி மோட்சத்தையே அடைவார்கள் அப்படின்னு பூதநாதர் சொல்றார். பிரம்மச்சரியாதி நியமஹீனானாம் மம தர்ஷனம் விபலம் பாபன கதோ நிர்தனோஹி யதா ததா. இதெல்லாம் உயர்வானதா சொன்னேன். அதே சமயத்துல நியமம் இல்லாமல் வரானோ இல்லையோ அவர்களுக்கு காசு இல்லாமல் கடைக்கு போய் ஏதாவது வாங்க முயற்சி பண்ற மாதிரிதான். நான் சொன்ன இந்த நியமங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனை பாக்குறது பிரயோஜனம் இல்லை, அது நல்லதும் இல்லை. அதனால எல்லாரும் நியமத்தோட தான் அங்க வரணும். அதே மாதிரி என்னுடைய வம்சத்துல வந்திருக்கிற எல்லாருமே என்னுடைய அம்சமாகவே எல்லாரும் பார்க்கணும். அவளை ராஜாக்களையும் புண்ணிய மகர சங்கிரமதினே தினமணோத்ருவம் அல்லிங்க தர்ஷனம் தாத விசேஷ பலதாயகம். இது சாமான்யமான நாட்கள் சொன்னேன். மகர சங்கிரமணம் என்கின்ற தை 1ஆம் தேதி மகர ராசியில உத்தராயண புண்ணிய காலம் என்கின்ற அந்த சூரியனுடைய சஞ்சாரம் உத்தர திசையில போகும் பொழுது மகர ராசியில சங்கமிக்கிறார். அந்த தினம் ரொம்ப விசேஷமானது. புண்ணிய காலம், எனக்கு ரொம்ப பிரீத்தியான நாள். அன்னைக்கு என்னுடைய லிங்கத்தை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷ பலத்தை கொடுக்கக்கூடியது. அந்த லிங்கம் தான் இப்போ மூர்த்தியாக இருக்கார். லிங்கம்னா அந்த சாநித்தியம் ஏற்கனவே லிங்கத்துல இருந்தது, அது இப்ப மூர்த்தியில இருக்கு. லிங்கம்ங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை காண்பிக்கின்ற ஒரு இண்டிகேட்டர். ஸ்வரூபம் என்ன, பகவான் எப்படி இருக்கார், இப்போ இந்த மூர்த்தி ரூபமாக இருந்திருக்கார். அதனால இப்படிதான் இந்த கோயிலினுடைய விஷயம் இருக்கும். அப்படி முதல்ல நான் அந்த சபரிக்கு மோட்சத்தை கொடுக்கணும், அங்க போறேங்கிறார். ரக்ஷிதும் கேரளம் ராஜ்யம் பார்கவேன மகாத்மனா பிரார்த்திதோகம் வசிஷ்யாமி ததர்த்தம் கேரளே திருடம் க்ஷேத்ரேஷு அஷ்டாதசேஷு அத தேப்யோ ஹி சபரீகிரௌ
மம பிரதான க்ஷேத்ரம் ஜ பவிஷ்யதி தராபதே புனश्च குலதேவாख्यं க்ஷேத்ரம் பரமபாவனம் ஷோடசானி பவிஷ்யந்தி புனः க்ஷேத்ராணி பூதலே பశ్చాத் பக்தைர்நிர்மிதேஷு க்ஷேத்ரே க்ஷேத்ரஷு பகுஷு பிரபோ வசிஷ்யாமி யதா நியாயம் யதோஹம் சர்வகோ விபுஹு. கேரள ராஜ்யத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு பார்கவன் பிருகுவனுடைய புத்திரனாகிய பரசுராமர் என்கிட்ட பிரார்த்திச்சதுனால நான் இந்த கேரள தேசத்துல வாசம் பண்றேன். 18 க்ஷேத்திரங்களில் இந்த சபரீரி உத்தமமான க்ஷேத்திரம். அதை தவிர 17 க்ஷேத்திரங்கள் என்னுடைய க்ஷேத்திரங்கள் இருக்கு. அதை தவிர குலதேவம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், அது ரொம்ப பாவனமான க்ஷேத்திரம். அது எதுவும் கண்டுபிடிக்க முடியல, இதுல இருக்கு. அப்புறம் 16 க்ஷேத்திரங்கள் பூமியில முக்கியமாக வரும். அதை தவிர பக்தர்கள் இன்னும் பல க்ஷேத்திரங்களை உற்பத்தி செய்வார்கள். எல்லா இடத்துலயும் என்னுடைய வாசம் இருக்கும். எங்கெல்லாம் ஐயப்பனுடைய கோயில் இருக்கோ அங்கெல்லாம் என் வாசம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தேஹோ மதாலயா புரோக்தா தேஹினஸ்ச மஹீபதே ததந்தரே ச ஜீவோகம் ஏதத் கூடம் து போதய. இந்த உடம்பு இருக்கே, உன்னுடைய உடம்பு, ஏ ராஜன்னே, ராஜசேகர பூபதே, அந்த உடம்பே கோயில். தேஹினஹா ச மஹீபதே ததந்தரே ஜீவஹா. தேகம் இருக்கிறவாளுடைய தேகம்தான் கோயில். அந்த தேகத்துக்குள்ள ஜீவன் இருக்கே, அது அகம், நான் தான் ஜீவனாக இருக்கு. ஏதத் கூடம் து போதை. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ. வெளியில போய் நீ கோயில் போயிட்டு வர யாத்திரை பண்ற, நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. உன்னுடைய உடம்ப முதல்ல கோயிலாக பார். அதுல கண்டத்தையும், அது கோயிலா இருந்தா அப்ப அதுல குப்பைய போடாத. உடம்பு கோயிலும்னா அதுக்குள்ள கண்டத்தையும் சாப்பிடக்கூடாது. மாம்சம் சாப்பிடுறது, முட்டையை திங்கிறது எல்லாம் உடம்ப கோவில குப்பை போடணும். அதை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். வேளா வேலைக்கு ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா நான் வாசம் பண்ற இடம் அது. அதுல புஷ்பங்கள் போட்டு அலங்கரிச்சு நல்ல நெத்தியில பஸ்பமும் சந்தனமும் தரிச்சுண்டு இந்த இந்த உடம்புங்கிற கோவிலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அங்க நான் வாசம் பண்ற இடம். அங்க எப்பவும் மந்திரங்கள் கேட்டுட்டு இருக்கணும், நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கணும், சங்கீதம் கேட்கணும். இதெல்லாம் இந்த கோயிலுக்கு உபச்சாரமா பண்ணணும். இங்க மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. சண்டை போடுறது, காமக்ரோதாதிகள் இதெல்லாம் இருக்க கூடாது. கோவிலாச்சு. அதனால அப்படி நீ பார்க்கணும். இதுலயே 18 படியும் இருக்கு. தத்துவ சோபானங்கள் இந்த உடம்புலயே இருக்கு. உடம்புலதான் இருக்கு ஆக்சுவலி, உண்மையா. அதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவை குஹ்யன், அப்ப ஏற்பட்ட என்னுடைய நீ தரிசனம் பண்ண முடியும் இந்த உடம்புலயே. அந்த மாதிரி நீ உன் உடம்பையே பார். நான் அங்க எப்போ இருந்துட்டு இருப்பேன். சர்வ வியாபியாகவும் சர்வாத்ம ரூபமாகவும் இருக்கிறவன் நான் இருந்துட்டு இருப்பேன். அதனால இப்ப நான் கிளம்புறேன், நான் எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ளதான் இருக்கேன். எங்க அந்த கோயிலை கட்டணுங்கிறத நான் ஒரு அம்பு அனுப்புறேன். அந்த அம்பு எங்க போய் நிக்கிறதோ
அங்கதான் கட்டணும். அந்த அம்பு உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கான திவ்ய திருஷ்டியை உங்களுக்கு தரேன்னு சொல்றார். மாமக்ஷேத்திர ரச்சனாஸ்தலம் திரஷ்டும் யதிச்சசி முஞ்சாமி பாணம் ஏகந்து சாபாஷிகுலோத்தம யத்ர ஹீஷு பததி ச தத்ர மக்ஷேத்ரமுத்தமம் ரச்சய ஸ்வமஹாபாக தத் ரஷ்ட்ரம் திவ்யலோச்சனம் அனுக்ரஹாம் ஆத்மம் விபோ பவிஷ்யதி தவாதுனா ஏவ முக்த்வா முமோச்சைகசரம் சசிதராத்மஜஹ. அம்பு விட்டாராம். அது எங்க போய் நிக்குதோ அந்த இடத்துல கோயில கட்டுன்னு. யோபதத் சபரி கோத்ரசானவு ஜாதி வேகதா திவ்ய திருஷ்டியா ச தத்ருஷ்டுவா உமோத தரணிபதிஹி. போட்ட உடனே ஒரு இடத்துல போய் அந்த குத்தி நின்னுத்து பார்த்து சந்தோஷப்பட்டா ராஜா, இங்க நான் கோயில் கட்டுறேன். அதனால இந்த பெரிய விற்த்தாந்தம் யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு வாழ்க்கையில எல்லா சௌக்கியங்களும் வரும், முக்திக்கு வழி ஆகும்னு மணிகண்டன் சொல்றார். அவ தர்மத்துப்படி வாழ்ந்து புத்திர பௌத்திரர்களோட சிறப்போட வாழ்வா. அப்பேற்பட்ட உன்னதமான இந்த சரித்திரம் அப்படின்னு சொல்லி பகவான் அங்கிருந்து கிளம்புறார். இப்படி சபரிகிரி யாத்ரா விதி என்கின்ற 10வது அத்தியாயம் பூர்த்தி ஆகுது. அப்புறம் அகஸ்தியோபதேசம் என்கின்ற அத்தியாயம். இது வரைக்கும் சாஸ்தா சொன்னாச்சு, இன்னும் முழுசா கேட்டுக்க முடியலையேங்கிறதுனால நைமிஷாரண்யத்துல தானே இதை சொல்லிட்டு இருக்கார் சௌனகாதிகளுக்கு சூத்த பௌராணிகர். அவர் இதுக்கு மேல சில விஷயங்களை சொல்றார். அதை அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரிஹர சுதனய்யனய்யப்ப சுவாமியே சரணமையப்பா.